ஓம் சக்தி தாயே போற்றி. என் செல்ல குழந்தையே, இந்த தாயானவள் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்து விட்டது. என் குழந்தையே, இன்னமும் 2 மணி நேரத்திற்குள்ளாக உன்னுடைய நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. என் தங்க குழந்தையே, இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பும் பக்தியும் உன்னதமானது என்பதனை தெரிவிப்பதற்காகத்தான். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த தாயானவளை உன் தாயாக நினைத்து நீ வைத்திருந்த அன்பிற்குத்தான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்க குழந்தையே, என்னை நினைத்து நீ என்னுடைய குழந்தையின் கண்ணீர் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு எவ்வளவு மதிப்பு என்பது உனக்கு தெரியாது. அதற்கு ஈடான பொருள் இந்த உலகத்தில் வேறு எங்கும் உள்ளதா? கிடையவே கிடையாது. இத்தகைய பக்தியுடைய என் குழந்தை, உனக்கு இந்த தாயானவள் நான் என் அன்பினை முழுமையாக தரப்போகின்றேன். என் செல்ல குழந்தையே, நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, இதற்கு மேலும் என் குழந்தைக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் நான் பார்த்து கொள்ள போகின்றேன். நீ வருந்தவோ வேதனைப்படவோ இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையுமே சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் கற்கண்டு போல உனக்கு இனிமையான வாழ்க்கையாக இப்பொழுது மாறப்போகின்றது. உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கைகூடும். உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலமாகத்தான் இருக்க போகின்றது. என் செல்ல குழந்தையே, என் மீது உனக்கு எள்முனையளவு சந்தேகம் வந்துவிட்டால் கூட நீ இந்த தாயானவளின் வாக்கினை ஒருபொழுதும் கேட்க வேண்டாம். நான் வெள்ளை குதிரை ஏறி வந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக்கி விடுவேன் என்பதனை மறந்துவிடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்றென்றும் நிச்சயமானது என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அது உனக்கே சொந்தமானது. நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மனவலிகள்தான். என் குழந்தையே, அந்த மனவலிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும். இந்த தாயானவள் இப்பொழுது உன்னிடம் நான் பேசி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எதையுமே எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ என்னிடத்தில் வேண்டியது இல்லை. இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு தாயாக இந்த அம்மா உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். உண்மையான பக்திக்கு என்றென்றைக்குமே பலன் நிச்சயமாக உண்டு. நம்பிக்கையோடு என்னை நீ உன் மனதில் வைத்து கொண்டு நீ வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு கைகூடி வரும் என்பதனை நீ மறக்க வேண்டாம். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா உன்னிடத்தில் ஒன்று சொல்கின்றேன், கவனமாக கேள். அதை நீ தெளிவாக புரிந்து கொள். தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது. அது அவமானமும் கிடையாது. அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம். தோல்வி வரும் என்று நீ அஞ்சிய பின் வாங்குவது அசிங்கமும் அவமானமும். எதையுமே எதிர்த்து நிற்க பழகிக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த அம்மா உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். உன்னுடைய இந்த பயணத்தில் விடையில்லாத கேள்விகள், தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. உன்னோடு இனி அதற்கான அத்தனை விடைகளையும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினையும் உன் அம்மா நான் கிடைக்கச் செய்ய போகின்றேன். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே புன்னகையோடு அதை நீ கடந்து செல்ல வேண்டும். நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகும். இதை சொல்வது உன் தாயானவள் நான் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். யாரோ வருகிறார்கள் செல்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே. என் குழந்தையே,
ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் சாதித்துவிடும். எப்பொழுதும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. அன்றிலிருந்து எனக்கு நீ நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பாய். நீ என்னை தேடுவது நான் உன் அருகில் வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யும். என் செல்ல குழந்தையே, உன் அம்மா நான் செய்யும் இன்றும் உனக்கு நான் துணையாக இருக்கும் பொழுது நீ எதை செய்தாலும் துணிவோடு செய்ய வேண்டும். வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் தங்க பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்கும் கிடையாது. உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய். இன்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வாழ்த்துதான் இன்னமும் உன்னை உயிர்ப்போடு இருக்கச் செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் பிறருக்கு உதவி செய். அது உன்னுடைய தலைமுறையையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் வழிகள் இருக்கின்றது. ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு 3 வழிகள்தான். அது என்ன தெரியுமா? உன்னால் மாற்ற முடியாத விஷயத்தை நீண்ட காலம் முயற்சி செய்யாதே. அதை விட்டுவிடு. உன்னால் என்ன முடியுமோ அதனை செய். உன்னால் அதை எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அது நடக்காது என்பதனை புரிந்து கொள். 2வது, உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக சிரத்தை எடுத்து மாற்ற முயற்சிக்காதே. அதை விட்டுவிட வேண்டும் என்று உன்னை விட்டு விலகிச் செல்லும் சிலவற்றை கட்டாயப்படுத்தி உனக்குள்ளேயே வைத்து கொண்டு என்னாலும் நீ சிரமத்திலும் கஷ்டப்படாதே. உன்னை விட்டு விலகும் சிலவற்றை போவது போகட்டும் என விட்டுவிட வேண்டும். 3வது விஷயம், உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே, எத்தனை சங்கடங்கள் வந்தாலுமே அவை நிரந்தரமானது கிடையாது. இதுவும் கடந்து போகும் என்று கவலைப்படாமல் இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் மன வலிமையும் தைரியமும் உன்னை தேடி தானாகவே வந்து சேரும். என் தங்க குழந்தையே, நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது. நடக்க இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னுடைய மனபலத்தை மட்டும் நீ ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. மனபலத்தை எப்பொழுது நீ இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு சென்றுவிடும். உடல் பலம் இங்கு எதற்கும் உதவ போவதில்லை. உன்னுடைய மனபலம்தான் உன்னை காப்பாற்ற போகின்றது. அதனால்தான் எப்பொழுதுமே நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கின்றது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னால் எதையும் செய்ய முடியாது. இன்று மற்றவர்கள் இவர்கள் எப்படி இதை சாதித்தார்கள் என்று வியக்கும் அளவிற்கு உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி இதை சாதித்து காட்டினாய் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனபலம் மூலமாகத்தான் நீ அவர்களுக்கு அதனை சாதித்து காட்ட வேண்டும். எனவே இந்த தாயானவள் உனக்கு நான் இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு முடிக்கும் இந்த நேரம் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை வெளியே அனுப்பப் போகின்றேன். இனிமேல் இவருக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அம்மா ஒரு வார்த்தையை மீறி இவர்களோடு நீ சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்படி மீண்டும் நீ அவர்களோடு சேர வேண்டும் என்று நினைப்பாயானால் இனி எக்காரணத்தை கொண்டும் நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. இந்த அம்மாவின் வாழ்க்கைக்குள் இந்த அம்மா இனி உன் வாழ்க்கைக்குள் எந்த ஒரு பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அம்மா இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்றேன் என்றால் நீயும் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னவென்று கேட்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இவர் இனி உன் வாழ்க்கை கிடையாது.
இவரினால் உனக்கு நிம்மதி வாழ்க்கையில் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. எந்த நேரத்திலும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையுமாய் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உனக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி நமக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இனி இந்த சூழ்நிலையில் நமக்கே பிரச்சனையாக நம்மோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்களோடு நாம் பழகுவது என் பிள்ளை நான் வெளியே அனுப்பும் பொழுது உனக்கு வேதனையாக இருக்கலாம். இவர்களை மன்னித்து விடலாமே என்று கூட நீ என்னிடம் கேட்கலாம். இதுவெல்லாம் ஏற்கனவே உன் அம்மா நான் முடிவு செய்த பல வாய்ப்புகளை நான் கொடுத்திருக்கின்றேன். இவர்கள் அதையும் தவறாக பயன்படுத்திய இந்த விளைவுதான் இந்த அம்மா இந்த முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. யார் மனதை காயப்படுத்தவோ யார் மனதையும் வேதனைப்படுத்தவோ நான் ஒருபொழுதும் எண்ணம் கிடையாது. உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உன்னை அத்துமீறி உனக்கு சில பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வருகின்றது என்றால் அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் என்பதையும், நான் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் என்பதையும், மேலும் மேலும் உனக்கு எந்த ஒரு இன்னல்களும் வராமல் எந்த ஒரு சூழ்நிலைகளும் வராமல் உன்னை பாதிக்காமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றுமே உன் அம்மா நான் இருக்கின்றேன். உன்னோடு என்றும் உன் அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கின்றேன் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கின்றதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் இதையெல்லாம் கடந்து உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் இனிமேல் நடக்க வேண்டும் என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாற்றிட இந்த தாயானவள் நான் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான இந்த சூழ்நிலைகள் உனக்கான இந்த மாற்றங்கள் உன்னுடைய நல்ல நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் பக்குவப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும். இனிமேல் என்ன நடக்க வேண்டும், இந்த வாழ்க்கை எதை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீ சரியாக சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையே எதற்காகவும் நீ பயப்படாதே. நாம் வாழ்க்கையில் வென்று விடுவோமா என்று யோசித்து பார்த்தோமேயானால் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நான் சற்று கவனமாக உற்று கவனிக்க வேண்டும். நம்மை சார்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சற்று யோசிக்க வேண்டும். யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோமோ அவர்களின் மத்தியில் நிச்சயமாக நாம் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுது முயற்சிகள் செய்ய வேண்டும். என் பிள்ளையே, இங்கு பலரினுடைய வாழ்க்கை தன்னை நம்பியிருப்பவர்களுக்காகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. எல்லோருமே எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து எல்லாம் மாறி இப்போது நாம் இவர்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றதல்லவா? இந்த நிலையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறுத்த உனக்கு நல்லதை நடத்த என்றுமே இந்த தாயானவள் உனக்கு துணை நிற்கின்றேன் என்பது உன் நினைவில் என்றைக்குமே இருக்கட்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கை உன் கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நீ எதிர்பார முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நான் உன்னோடு உனக்காக என்றுமே நான் துணை நிற்கின்றேன் என்பதனை இன்று இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லாமலேயே உன் வாழ்க்கையிலிருந்து நான்
நினைத்த நபரை நான் பிரிக்க முடியும். ஆனால் இந்த நபர் உன்னோடு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்கும் இவர் உன்னை விட்டு சென்றதும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர் பிரிந்திருந்தார் என்று கூறு கூட தெரியாமல் புரிந்து கொள்ளக்கூடாது. உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றது, என்னென்ன வேதனைகள் நடக்கின்றது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது, எந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சர்வ சாதாரணமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட மாட்டேன். இந்த தாயானவள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்துவிட மாட்டேன் அல்லவா? எல்லோருடைய நிலையையும் உணர்ந்து எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து பல சூழ்ச்சிகளை காண மாற்றங்களை கண்டு நிச்சயமாக இது உனக்கு தேவைதானா என்கின்ற சோதனைகளை உனக்கு பலவிதமாக கொடுத்து அதன் எதையுமே உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் முடிந்தது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்திக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா உண்மைகளை பற்றியும் தான் நீ சிந்திக்க வேண்டும். இதிலிருந்து உனக்கு என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை என் பிள்ளை இனி நீ கைவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு ஒருவர் பிரிந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன். அப்படியானால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ நிச்சயமாக எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை காண வேண்டும். மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றிகளை உன் கைகளில் குவிக்க வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் உனக்கு நல்ல பதிலை இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு என்றென்றுமே இந்த தாயானவள் நான் துணையிருந்து செய்கின்ற விஷயங்களை சற்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே புரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று. என் குழந்தையே, இன்று பாதுகாப்பு என்பது சுற்றி நின்று கொண்டு நம்மை செல்லவிட முடியாமல் தடுத்து நிறுத்துவது கிடையாது. எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் அதில் உனக்கான நல்லதொரு மனநிலையை கொடுப்பதுதான் இந்த பாதுகாப்பு என்பதையும் புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கின்றது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் நீ கொண்டு வந்திருப்பாய். ஆனால் என்றோ இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் அடைந்திருப்பாய் அல்லவா என் பிள்ளையே? நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நீ பெற்றிருப்பாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான வாழ்க்கையை மனநிறை